அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க குருசெல்வி கிருஷ்ணா. நம்மளுடைய பதிவுல தொடர்ந்து நம்ம நடைமுறையில், அதாவது நம்ம பேச்சு வழக்குல பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய பழமொழிகள் தான் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். இந்த பழமொழிகள் எல்லாமே நம்மளுடைய முன்னோர்கள் அவர்களுடைய அந்த வாழ்க்கை அனுபவங்கள நமக்கு பொக்கிஷமா குடுத்துருக்காங்க. ஏன்னா, நம்மளுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அதனால தான் ஒவ்வொருத்தருமே உண்மையான பழமொழி, உண்மையான அர்த்தம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத ஒவ்வொரு பதிவிலுமே நம்ம சொல்லிட்டு இருக்கோம். நம்ம நிறைய பழமொழிகள் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ பார்க்காதவங்க போய் பாருங்க. தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு நம்மளுடைய இந்த ஆல் இஸ் வெல் சேனலுக்கு எப்பவுமே இருக்கணும் அப்படிங்கிறது இந்த தருணத்தில் ஒரு தாழ்மையான வேண்டுகோள். நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ரொம்ப நன்றி. இன்னைக்கும் நடைமுறையில் இருக்கக்கூடிய, அதாவது நம்ம அடிக்கடி வழக்கத்துல பயன்படுத்தக்கூடிய ஒரு பழமொழி தான். அதாவது, குண்டு சட்டியில் குதிரை ஓட்டுபவன். குண்டு சட்டியில் குதிரை ஓட்டுபவன். குண்டு சட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம இந்த குதிரை அப்படிங்கிறத இப்ப என்னன்னா, ஒரு விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கும் போது அதன் தொடர்பான சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம குழந்தைங்களுக்கு மற்றவங்களுக்கெல்லாம் நம்ம சொல்லி தரணும் அப்படிங்கிறதையும் நம்ம ஒவ்வொரு பதிவுலையும் சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு இந்த குதிரை பத்தி தெரியாதவங்களே இருக்க முடியாது. ஏன்னா ஒரு 4000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்த பழக்கம், அதாவது மனுஷங்களால பழக்கப்படுத்தப்பட்ட ஒரு விலங்கு அப்படின்னா அந்த குதிரையை தான் சொல்லணும். அதே மாதிரி 20ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இதை போக்குவரத்துக்கு அதிகமாகவும் இது பயன்பட்டிருக்கு. அப்புறம் நிறைய, அதாவது என்ன சொல்றது, அந்த குதிரை அப்படிங்கிறது அதுலேயும் நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. அதை அதை பற்றி தெரியாத, குதிரையை பிடிக்காதது, அது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அந்த குதிரையை பார்த்தா அது ஒரு சந்தோஷம். ஏன்னா அதோட அந்த வேகம், அது ஓடக்கூடிய வேகம், அதாவது இந்த வலிமைக்கு ஒரு எடுத்துக்காட்டு அப்படி சொன்னா அந்த குதிரையை தான் நம்ம சொல்லுவோம். ஏன்னா குதிரை மாதிரி இருக்கணும். அதாவது ஒரு பந்தயத்துல ஒருத்தங்க நம்ம நம்ம முன்னாடி போகணும் அப்படின்னா அதுக்கு எக்ஸாம்பிளா சொல்லுவாங்க, குதிரை மாதிரி ஓடணும் நம்ம வலிமையா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஆன்மீகத்திலையும் சரி, இந்த வாஸ்து பார்ப்பாங்கல்ல அதுலேயும் சரி, இந்த குதிரைக்கு ஒரு அற்புதமான ஒரு இடம் இருக்கு. எல்லாருக்குமே ரொம்ப அதாவது என்ன செய்யக்கூடியது, ரொம்ப பிடிக்கக்கூடிய ஒரு விலங்கு அப்படின்னு சொல்லலாம். அதில் சவாரி பண்ணுறதுக்கு குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்குது. அதே மாதிரி அந்த காலத்துலாம் அரசர்கள் காலத்தில் ஒரு முக்கியமான ஒரு படைகளில், இப்போ தேர்ப்படை அந்த மாதிரி யானை படையெல்லாம் இருந்திருக்குல்ல, அதில் இந்த குதிரை படைக்கும் ஒரு முக்கியத்துவம். அது சிறப்பாக அந்த குதிரை படை நம்ம, அதாவது என்ன சொல்றது, ஒரு குதிரை நம்ம அதுல போறதுக்கே ஒரு தனி பயிற்சி இருந்தால் தான் அது இது பண்ண முடியும். ஏன்னா மற்ற இது மாதிரி இல்லை, அதை ஓடக்கூடிய ஸ்பீடுக்கு அப்புறம் முறைய பயிற்சி இல்லைன்னா கீழே தள்ளி விட்டுட்டு போயிடும். ஸோ அது முறையாக பயிற்சி எடுத்து அதை நம்ம ஓட்டும் போது இன்னும் நல்லா இருக்கும், அது ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். ஸோ இந்த குதிரையை பொறுத்த வரைக்கும் நிறைய சுவாரஸ்யமான நிறைய விஷயங்கள் அதில் இருக்கு. ஏன்னா இது நின்றுகிட்டே தான் தூங்கும், சம்டைம்ஸ் தான் அது படுத்துட்டு தூங்கும் அப்படின்றாங்க. அதனுடைய அந்த கண் பார்வை திறன், அது கவனிக்கிறது, அந்த உணர்ச்சி திறன் எல்லாமே அதுக்கு அதிகமாக தான் இருக்கும் அப்படின்ற நல்ல தகவலும் இருக்கு. இன்னும் நிறைய சுவாரஸ்யமான தகவல்களும் இந்த குதிரையை பத்தி இருக்கு. ஸோ இந்த நம்ம பார்க்கக்கூடிய இந்த பழமொழியில இப்ப குண்டு சட்டியில் குதிரை ஓட்டுபவன். இப்ப குண்டு சட்டினா நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு குண்டா இருக்கக்கூடிய ஒரு ஒரு பாத்திரம், அதாவது என்ன சொல்லுவோம்னா அதனுடைய அந்த வாய்ப்பகுதி எப்படி இருக்கும், அந்த அந்த என்ன சொல்லுவோம், ஒரு மாதிரி உருண்டையா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, குண்டு சட்டி அப்படின்னு. ஸோ இதுல குதிரை ஓட்டுவோம், அது ஒரு சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம். எதுக்காக இதை சொல்லியிருக்காங்கன்னா, அந்த குண்டு சட்டியில நம்ம அதுலயே தான் ஒரு சுத்திக்கிட்டு இருக்கும். இப்ப நம்ம குதிரை மட்டும் இல்லை, ஏதாவது ஒரு பொருளை போட்டாலும் அப்படியே அதுலயே சுத்திட்டு இருக்கும், அப்புறம் கீழே விழும், அவ்வளவுதான். அதுல இருந்து அது மேல வர்றது அப்படிங்கிறது அது ஒரு பெரிய விஷயமா இருக்கும். ஸோ இது எதுக்காக சொல்லியிருக்காங்க, அதாவது இது ஒரு மருவிய பழமொழி. இது எப்பவுமே நம்ம ஒரு பழமொழியை தவறா புரிஞ்சுப்போம், அதோட மீனிங்கும் தவறா புரிஞ்சுட்டு மற்றவங்க மேல அதை பயன்படுத்துவோம், அதுதான் நம்ம செய்வோம். ஸோ இது ஒரு மருவிய பழமொழி. இப்ப இதன்படியே நம்ம பார்த்தோம் அப்படின்னா, குண்டு சட்டியில் குதிரை ஓட்டுபவன், இப்ப நம்ம ஒரு விஷயத்த தொடர்ந்து ஒருத்தர் செஞ்சுக்கிட்டே இருக்கான் அப்படின்னா அவனை பார்த்து இந்த பழமொழியை சொல்லுவாங்க. ஸோ நீ அடுத்து எதுவும் நீ ட்ரை பண்ண மாட்டேன்ற, ஸோ அடுத்த கட்டத்துக்கு நீ உனக்கு திறமை இருந்தாலும் நீ அடுத்த லெவலுக்கு நீ போக மாட்டேன்ற, ஸோ உன்னுடைய மைண்டை நீ ஒரே விஷயத்திலேயே பண்ணிக்கிட்டே இருக்க அப்படிங்கும்போது இந்த பழமொழி சொல்லுவாங்க. சம்டைம்ஸ் நம்ம ரொம்ப கவலையா இருக்கும், இந்த கவலையை யோசிச்சுட்டே இருப்போமா, ஸோ அதுக்கும் கூட இந்த பழமொழி சூட் ஆகுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாம இப்போ இந்த குண்டு சட்டியில் குதிரை ஓட்டோம்னா இப்ப எல்லாருக்குமே திறமை இருக்கு, அதுல இருந்து வெளியில வரணும்னு தான் நினைக்கிறோம். ஆனா இந்த குண்டு சட்டி மாதிரி தானே இப்ப இருக்கக்கூடிய அந்த சமூகம் இருக்கு.
ஸோ இதுல இருந்து ஒருத்தங்க வெளியில வர்றது அப்படிங்கிறதே ஒரு பெரிய சவாலாலாம் இருக்கு. என்னதான் திறமை இருந்தாலும், என்னதான் உழைப்பு இருந்தாலும், அவர்கள் அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு வந்து நினைச்சாலும், இது வந்து பலவீனப்படுத்தக்கூடியது அப்படிங்கிற மாதிரி இருக்கு இந்த பழமொழி. அதாவது ஒருத்தருக்கு வந்து திறமை இல்ல, நீ வந்து இப்படிதான் இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்களை வந்து டீமோட்டிவேட் பண்ற மாதிரி இந்த பழமொழி இருக்கிற மாதிரி நமக்கு தெரியுது. ஆனா அப்படி ஒரு பழமொழியை முன்னோர்கள் சொல்லியிருப்பாங்களா? சொல்லியிருக்க மாட்டாங்க. கண்டிப்பா இதுக்கு வேற ஒரு மீனிங், வேற ஒரு பழமொழி, உண்மையான பழமொழி இருக்கு. இப்போ நம்ம இதுபடிதான் பார்த்துட்டு இருக்கோம். சோ இந்த சமூகத்துல இப்போ இந்த குண்டு சட்னா ஒரே இடத்துல இப்ப தெரிஞ்ச வேலையை தான் நம்ம செய்ய முடியும். இதை விட்டுட்டு நம்ம அடுத்த வேலைக்கு போகணும் அப்படின்னு நினைச்சாலும், அடுத்த கட்டத்துக்கு முன்னேறணும்னு நினைச்சாலும் நமக்கு ஒரு பேக்ரவுண்ட் சப்போர்ட் வேணும், ஒரு பினான்சியலா ஒரு சப்போர்ட் வேணும், இல்ல அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறதுக்கு ஒரு ஆள் வேணும். இல்ல அப்படியே நீங்க மேல வந்தாலும் நம்மளோட முன்னேற்றத்தை பொறுக்காம நம்மள கீழே தள்ளி விடுறதுக்கு தான் பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இன்றைய சமூகத்துல இருக்கு. இதுதான் ஒரு குண்டு சட்டி மாதிரி இப்ப நடந்துட்டு இருக்கு. இது யதார்த்தம். இப்ப நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நான் சொன்னேன். இப்போ இதுக்கு வந்து உண்மையான பழமொழி என்ன, நம்ம முன்னோர்கள் சொன்னது என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அதாவது குண்டு சட்டி கிடையாது, குன்றின் மேல் இருக்கக்கூடிய அந்த செடிகளுக்கு நடுவில். குன்றின் மேல்னா என்ன சொல்லுவோம்? ஒரு மலைன்னா ஒரு பெரிய உயரமா இருக்கிறத மலைன்னு நம்ம சொல்றோம். குன்றுன்னா என்ன சொல்லுவோம்? அதுக்கு கொஞ்சம் சின்னதா இருக்கிறதுதான் குன்று அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்ப அந்த குன்றுல என்னெல்லாம் இருக்கும்? புல் புதர் இருக்கும், குட்டி குட்டி செடிகள்லாம் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும், சின்ன சின்ன மரங்கள் இருக்கும். சோ இந்த இதுக்கு நடுவுல ஒரு குதிரையை ஒருத்தன் ஓட்டுறான் அப்படின்னா அவன் எவ்வளவு பெரிய திறமைசாலி. அப்போ குன்றின் மேல் இருக்கக்கூடிய அந்த செடிகளுக்கு நடுவில், அதாவது மரங்களுக்கு நடுவில் அங்க இருக்கக்கூடிய அதுக்கு நடுவுல ஒரு குதிரையை ஓட்டுறதே அவனுக்கு ஒரு பெரிய சவால். அதையே ஒருத்தன் செய்யறான்னா அவன் எவ்வளவு பெரிய திறமைசாலி. சோ இந்த இடத்துல திறமைய சொல்றதுக்காக தான் முன்னோர்கள் இதை சொல்லியிருக்காங்க. ஆனா நம்ம பழமொழியை தவறா புரிஞ்சுக்கிட்டு உன்னால முடியாது, நீ இப்படி அப்படின்னு சொல்லி ஒரு பலவீனப்படுத்தக்கூடியதோ இல்ல திறமையின்மைய வந்து சொல்லக்கூடியது விதமாகவோ நாம புரிஞ்சுக்கிட்டு அதை பயன்படுத்துறோம். ஆனா உண்மையிலேயே முன்னோர்கள் திறமைய வந்து சொல்லக்கூடிய ஒரு பழமொழியாதான் இது நமக்கு கொடுத்திருக்காங்க. ஏன்னா ஒரு குதிரை வந்து ஒரு நார்மலான இடத்துல எவ்வளவு ஸ்பீடு ஓடும், அதை நம்ம வந்து அதுக்கு தகுந்த பயிற்சி இருந்துன்னா அது ஸ்பீடா நம்ம கொண்டு போயிடலாம். ஆனா ஒரு குன்றின் மேல ஒருத்தன் வந்து போறான் அப்படின்னா, இப்போ நம்ம நிறைய படங்கள் எல்லாம் பார்த்திருப்போம். அப்படியே போகும் காடு அப்படி மேல எல்லாம் ஏறி ஏறி போற மாதிரி எல்லாம் போகும். சோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து முறையான பயிற்சி இருக்கணும், இல்லைன்னா அது அப்படியே சறுக்கி கீழே விழுந்துரும்ல. அப்போ அந்த அளவுக்கு திறமைசாலிகள், அதை ஓட்டக்கூடியவன் திறமையானவன் அப்படிங்கிறத ஒரு அற்புதமான ஒரு திறமையை உணர்த்தக்கூடிய ஒரு பழமொழியா தான் நம்ம முன்னோர்கள் வந்து கொடுத்திருக்காங்க. இதுக்காக தான் உண்மையான பழமொழி, உண்மையான அர்த்தம் இதெல்லாம் வந்து நம்ம ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்கிட்டு பயன்படுத்தும் போது இன்னும் கூடுதல் சிறப்பாக இருக்கும். நம்ம வாழ்க்கைக்கும் அதுல ஏதோ ஒரு பொக்கிஷம் ஒளிஞ்சிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். சோ மீண்டும் ஒரு உண்மையான பழமொழி, அதற்கான உண்மையான அர்த்தம் என்ன அப்படிங்கிறத நம்ம வரக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கள்ல பார்க்கலாம். சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.